வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 130 காண்போமா? வேதங்களை நன்கு கற்றறிந்த ஒரு அந்தணனுக்கு மகனாக பிறந்த அஜாமிளன் ஆரம்பத்தில் வேதங்களை கற்றவனாகவும் நல்லொழுக்கமும் நல்ல குணமும் உடையவனாகவும் விளங்கியவன். வேத விதிகளை அனுஷ்டிப்பதில் உறுதி உள்ளவனாகவும் புலன்களையும் மனத்தையும் அடக்கியவனாகவும் வேதத்தை நன்கு ஓதத் தெரிந்தவனாகவும் இருந்தவன். தன்னுடைய குருவையும் அதிதிகளையும் தன் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களையும் மரியாதையுடன் நடத்தி வந்தவன். அனைவரிடமும் அன்புடையவனாகவும் எவரிடமும் பொறாமை கொள்ளாதவனாகவும் இருந்தவன். ஒரு சமயம் அஜாமிளன் தன்னுடைய தந்தையின் கட்டளைப்படி அக்னி காரியங்கள் செய்வதற்காக பூக்கள், பழங்கள், சமித்து மற்றும் தர்பை போன்றவற்றை சேகரிப்பதற்காக காட்டிற்கு சென்றான். ஒவ்வொரு மகனுக்கும் அவனுடைய தந்தையே முதல் குரு. அதனால் அவருடைய சொற்படி வனத்திற்கு சென்றான். இவ்வாறு சென்ற வழியில் தீய ஒழுக்கமுள்ள பெண் ஒருத்தியை கண்டான். அவள் காம குணமுடையவள், தவறான வழியில் வாழ்க்கை நடத்துபவள். அஜாமிளனுக்கு திருமணம் நடந்து நல்ல மனைவியும் இருந்தால் இல்லறத்திற்கு தேவையான அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ம் அஜாமிளனிடத்தில் காணப்பட்டது. ஆனால் அந்த தாசியின் அழகில் மயங்கி தன்னுடைய மனத்தை அவளிடத்தில் விட்டுவிட்டான். எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் எத்தனை அனுஷ்டானங்கள் செய்திருந்தாலும் தன்னுடைய மனதின் மாற்றத்தை மட்டும் அவனால் கூறவே இயலாது. எனவே மனதை பகவானின் திருவடிகளில் அர்ப்பணிக்க வேண்டும். மற்ற புலன்களை விட மனதிற்கு வலிமை அதிகம். நம்முடைய புலன்களை உலகியல் விஷயங்கள் அனைத்தும் வெகு விரைவில் ஈர்த்துவிடும் தன்மை கொண்டது. ஆனால் அந்த உலகியல் விஷயங்களை விட நம்முடைய மனதிற்கு வலிமை அதிகம். உண்மையான புலனடக்கம் என்பது புலன்களின் தலைவனான மனதை அடக்குவதே ஆகும். ஒருவன் அறிவிலும் பொறுமையிலும் உடல், மனம், புத்தி ஆகியவற்றின் பழக்க வழக்கங்களிலும் காம இச்சையின் காரணமாக தன் மனதை கட்டுப்படுத்த அவனால் இயலவில்லை. தர்மங்களிலேயே சிறந்த தர்மமாக கூறப்படுவது இல்லற தர்மமே ஆகும். அந்த தர்மத்தை அவன் காப்பாற்ற தவறினான். எவ்வாறு சூரியனும் சந்திரனும் மற்றொரு கிரகத்தால் பீடிக்கப்படுகின்றார்களோ அதுபோல் தாசியின் சகவாசத்தால் அஜாமிளனும் தன்னுடைய நல்ல பண்புகளை இழந்தான். எப்பொழுதும் அந்த தாசியை நினைத்து கொண்டு வாழ்ந்தான். குறுகிய காலத்திலேயே அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவளுடன் வாழத் தொடங்கினான். பிராமணனுக்குரிய அனைத்து கட்டுப்பாட்டு முறைகளையும் கைவிட்டு தன்னுடைய மனைவியையும் மறந்துவிட்டான். அவளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக தன் தந்தையிடமிருந்து பெற்ற சொத்துக்களையெல்லாம் அவளை திருப்திப்படுத்துவதிலேயே செலவழித்து விட்டான். அதனால் அவன் பணத்தின் தேவைக்காக பல தீய செயல்களை செய்ய ஆரம்பித்தான். பெற்ற தாய் தந்தையரை காப்பாற்ற தவறினான். மனைவியை கைவிட்டான். சுத்தமில்லாத நல்ல எண்ணங்கள் இல்லாத அவளால் சமைக்கப்பட்ட உணவு மிகவும் கெடுதல் விளைவிக்க கூடியதாகும். அதனால் அவனது குணங்களில் மாற்றம் ஏற்பட்டது. அஜாமிளன் தாசியின் மூலம் 10 பிள்ளைகளை பெற்று கடைசி குழந்தைக்கு நாராயணன் என்று பெயரிட்டு அழைத்து வந்தான். இறக்கும் தருவாயில் தன் மகன் நாராயணனை அழைத்ததால் யமதூதர்களுடன் இணைந்து விஷ்ணு தூதர்களும் வந்து சேர்ந்தனர். தீய செயல்கள் பலவற்றை செய்த அஜாமிளன் தண்டனைக்குரியவன். அதனால் நாங்கள் இவனை யமராஜனிடம் அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றோம். இவன் செய்த பாவச் செயல்களுக்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டியது முறையாகும். இவ்வாறு அஜாமிளனை பற்றி எடுத்து கூறிய யமதூதர்கள் விஷ்ணு தூதர்களிடம் தங்களை தடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். பல தீய செயல்களை செய்திருந்தாலும் அஜாமிளன் செய்த ஒரே பிராயச்சித்தம் நாராயணா என்று உச்சரித்ததே ஆகும். இதைத்தான் ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாரும் பெரியார் திருமொழியில் உச்சியில் எண்ணெயும் சுட்டியும் வளையும் முகந்து எச்சம் பொலிந்தீர்கள் என் செய்வான் பிறர் பேரீட்டீர் பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சு மின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். ஆழ்வார் கூறுகிறார், குழந்தையை பெற்ற பெண்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு அணிவிப்பதற்காக சுட்டி, வளை, தலைக்கு தேய்க்க எண்ணெய் போன்றவற்றை பிறரிடம் கேட்டு உதவினை பெற்று அவர்களின் பெயரையே குழந்தைகளுக்கு சூட்டுகிறீர்கள். என்ன அவலம் இது! பிச்சை எடுக்க நேரிடினும் நாராயணனின் திருநாமங்களையே விரும்பி தம் பிள்ளைகளுக்கு பெயராக வைத்து அழைக்கும் பெற்றோர்கள் நரகம் புகுவதில்லை.
பகவானுடைய பெயரையே வைக்க வேண்டும் என்பதனை தெளிவாக கூறியுள்ளார். அதே சமயம் வைத்த பெயரை அப்படியே அழைக்க வேண்டும். பெயரினை சுருக்கி அழைத்தல் கூடாது. அஜாமிளன் தண்டனைக்கு உரியவன் அல்ல என்ற தகுதியை பெற்றது பகவானின் நாமத்தை உச்சரித்த காரணமே ஆகும். விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களுக்கு கூறப்போகும் பதிலினை, அதாவது நாமத்தின் மகிமையை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 131 காண்போமா? நன்றி, வணக்கம்.